துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நாங்கள் உம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் அதிலும் பாக்கியசாலிகள். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மைதானத்தை தெய்வ பிரசன்னம் நிரப்பும்படி நாங்கள் விரும்புகிறோம். தூதர்கள் சூழ்ந்து கொள்ளும்படி நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி தடைகள் யாவும் முறிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடத்திற்குள் வந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் வந்து அமரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவனதை வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவனதை வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். 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 ஜீவனுள்ள நாளெல்லாம் துதிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிப்பதற்காகவே இந்த ஜனத்தை ஏற்படுத்தினேன் என்று சொன்னீர் அல்லவா ஆண்டவரே. கிடைக்கின்ற நேரங்களிலாவது நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒரு துதியின் வஸ்திரம் எங்களை மூடுவதாக. ஆராதனைக்குரிய தேவனை ஆராதிக்கும்படி ஒரு ஆராதனையின் அபிஷேகம் எங்கள் மீது விழட்டும் என்று ஜெபிக்கிறேன். சுவாமி, நாங்கள் துதிக்கிற துதிகளை ஆண்டவரே, நாங்களுமே கனப்படுத்துகிற கனத்தை, மகிமைப்படுத்துகிற மகிமையை பரலோகத்தின் தேவன் ஏற்றுக்கொள்வீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். லெந்து காலங்களிலே ஒவ்வொரு வாரமும் கூட்டம், ஒவ்வொரு வாரமும் 3 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு ஊழியர்களிடமிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது உற்சாகத்தை தருகிறது? எத்தனை பேருக்கு அது சிரமமாக இருக்கிறது என்றும் தெரியவில்லை. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் தேனிலும் மதுரமான ஒரு வார்த்தை. நல்லவர். மற்ற நாட்களில் நடைபெறுகிற கன்வென்ஷன் கூட்டங்களை காட்டிலும் இந்த லெந்து காலங்களில் நடைபெறுகிற கூட்டங்கள் உண்மையிலேயே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் மேம்படுத்துவதற்கு உதவும் என்று சொல்லி நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். மற்ற நாட்களில் நடைபெறுவது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனால் இந்த நாட்கள்
40 நாட்கள் நம்மை ஒடுக்கி சிலுவையின் காரியங்களை நாம் தியானித்து கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறி வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்க கேட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நடு பகுதியை நான் வாசிக்கிறேன். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். மறுபடியும் அந்த முழுமையான வசனம் பெரிதாய் இருக்கிறது. பாதியை தான் நான் வாசித்தேன். அதிலும் இன்றைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதியை நான் வாசிக்கிறேன். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து. ஹல்லேலூயா. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து என்று சொல்லி அந்த பகுதி சொல்லுகிறது. கொஞ்ச காலம் மாத்திரம், அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேச போகிற ஒரு வார்த்தை அதிலும் பிரித்தெடுத்து கொடுக்கிறார். பிசாசானவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிசாசானவன் கொஞ்ச காலம் மாத்திரம் தனக்கு உண்டு என்று அறிந்து கொண்டானாம். யோபு 7ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க வேண்டாம். யோபு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நாட்கள் தீவிரமாய் ஓடுகிறதா. எப்படி ஓடுகிறது? தீவிரமாய் ஓடுகிறது. தீவிரமாய் ஓடுகிற நாட்கள். சங்கீதம் 103:15 வாசிக்கிறோம், நம்முடைய நாட்கள் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆனால் எத்தனை பேர் புல்லுக்கு ஒப்பான நம்முடைய நாட்களை நாம் நினைத்திருக்கிறோம் அல்லது அறிந்திருக்கிறோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்நாள் ரொம்ப கொஞ்சம் தீவிரமாய் ஓடுகிறதாம். ரொம்ப தீவிரமாய் ஓடுகிறது. தீவிரமாக ஃபாஸ்ட்டாக. நாங்கள் அடிக்கடி நான் பேசுவேன், சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக காலேஜ் படிக்கும்போது அப்போல்லாம் பார்த்தா எப்படின்னா நாட்கள் ரொம்ப மெல்ல போன மாதிரி இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பார்த்தா சீக்கிரம் ஓடுற மாதிரி இருக்குது. இப்போ தான் ஜனவரி ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ளே மார்ச் எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் இப்படி கடகடன்னு ஓடிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போயிடும்? டிசம்பர் வந்துடும், கிறிஸ்மஸ் வந்துடும். இப்போ தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு, இப்போ தான் நியூ இயர் ஆரம்பிச்சிச்சு, அடுத்த வருஷம் வந்துருச்சு. அப்போ நான் போன வாரம் ஊட்டிக்கு பக்கத்தில் கேத்தி என்கின்ற இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அந்த இடத்துல நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிப பையன் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தான். அவனை பார்த்து நான் கேட்டேன், டைமெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுதில்ல, ஆனால் உங்களுக்கு யூத்துக்கு அப்படி இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், இல்லை ஆண்டி, மொபைல்லலாம் வந்த பிறகு டேஸ் எல்லாருக்குமே ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னு சொன்னான். ஹல்லேலூயா. மொபைல் நம்முடைய கரங்களில் வருவதற்கு முன்பதாய் நேரம் நமக்கு அதிகம் இருப்பது போல தெரிந்தது இல்லையா? உண்மைதானே? டிவி வர்றதுக்கு முன்னால் வாழ்ந்த காலங்களையெல்லாம் நினைத்து பார்த்தால் குடும்பமாக எல்லோரும் உட்காருவாங்க, பேசுவாங்க, சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வார்கள். அப்புறம் டிவி வந்தது. டிவி வந்த உடனே எல்லாரும் குடும்பமாக உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க. சத்ருவானவன் பார்த்தா தனித்தனியாக ஆளுக்கு ஒரு கையடக்க டிவியை கொடுத்து தனியை பிரித்து வைத்து விடலாம் என்று சொல்லி தனியை பிரித்து வைத்து விட்டான். எல்லாரும் இப்போ கையில் மொபைல் ஃபோன் வைத்து கொண்டு, ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 5 பேர் இருந்தால் எல்லோரும் தனித்தனியாக அதையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நாளும் கிழமையும் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் வேகமாய் போகிற நாட்களை வைத்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலமே கொடுக்கப்பட்டது என்று அறிந்து. இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலை எதுவென்றால், அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது 7 வருடம் அந்தி கிறிஸ்துவைக்கான காலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 வருஷத்தில் முதல் 3.5 வருடம் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்துக்கும் மகா உபத்திரவ காலத்துக்கும் இடையில சொல்லப்பட்ட வார்த்தை இது. அப்போ தான் ஒரு சத்தம் கேட்டதான்,
பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே கொடுக்கப்பட்டது என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு இறங்கினான் என்று வசனம் சொல்கிறது. அவன் இறங்கினான், கோபம் கொண்டான், அதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க போவதில்லை. எனக்கு பிடித்த பரிசுத்த ஆவியானவர் முதல் நாள் உங்களோடு பேசும்படி குறித்து காட்டிய பகுதி என்றால் கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்தான். இதை நான் இப்படி சொல்கிறேன், அறிந்து கொண்ட பிசாசு அறிந்து கொள்ளாத சபை. சபை என்றால் கட்டடம் என்று நாம் நினைக்கக்கூடாது. சபை என்றால் நாம் தான் சபை. நாம் இல்லாவிட்டால் சபை இல்லை, இல்லையா? நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன், ஆனால் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிசாசானவன் அறிந்து கொண்டு அவன் துரிதமாய் செயல்பட ஆரம்பிக்கிறான். சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன், அதுதான் இன்றைக்கு முகவுரையாய் இருக்க போகிறது. பிசாசானவன் எவைகளை அறிந்து கொண்டான், நாம் எவைகளை அறியாமல் இழந்து போனோம் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. முதல் காரியம், முதல் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிப்பின் நாட்களில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிற்பாடு மனிதனை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கி மனுஷியை உண்டாக்கி ஆதியாகமம் 1:28 சொல்கிறது, அவனிடத்தில் வந்து சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதை நான் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், இருதய பலகையில் நீங்கள் எழுதி கொள்ளும்படி. ஆளுகையின் அதிகாரத்தை, உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நீ ஆண்டுகொள் என்று சொல்லி ஒரு ஆளுகையின் அதிகாரத்தை மனிதனுடைய கரத்தில் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நம்முடைய கரத்தில் ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆளுகையின் அதிகாரம் எவ்வளவு மேன்மையானது என்பதை மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பிசாசானவன் புரிந்து கொண்டான். அவன் பார்த்தான், மிகப்பெரிய ஆளுகையின் அதிகாரத்தை தம்முடைய சாயலில் படைத்த மனிதனுடைய கரத்தில் கொண்டு போய் கொடுத்து விட்டாரே, என்னையோ தம்முடைய சமூகத்திலிருந்து தள்ளிவிட்டாரே என்று அறிந்து கொண்டவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆளுகையின் அதிகாரத்தை எப்படியாகிலும் எடுத்துவிட வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். ஆகவேதான் ஏவாள் தனிமையில் இருக்கும் பொழுது வந்து அவளோடு கூட பேசுகிறான். பேசின உடனே ஏவாள் ஆளுகையின் அதிகாரம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாதவளாய் சர்ப்பத்தினிடம், நான் விளையாட்டா இப்படி சொல்லுவேன், ரொம்ப கஷ்டப்படாத பிசாசே, சர்ப்பமே, ரொம்ப நேரம் என்கிட்ட பேசுகிறேன், நீ என்ன பேச வந்து விட்டாய் என்று நான் புரிந்து கொண்டேன். இந்த சாவியை வாங்குவதற்காகத்தானே, இந்த ஆளுகையின் அதிகாரம் என்னுடைய கரத்தில் இருப்பதை நீ வாங்குவதற்காகத்தானே வந்திருக்கிறாய், கஷ்டப்படாத, நானே கொடுத்து விடுகிறேன் என்பது போல மிக எளிதாக சில நிமிட உரையாடலிலேயே சாத்தான் அந்த சர்ப்பம் கொடுத்த பழத்தை வாங்கி புசித்துவிட்டு ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்து விட்டாள். எவ்வளவு பரிதாபம் பாருங்க! பிசாசானவன் எவ்வளோ அலர்ட்டாக ஆளுகையின் அதிகாரத்தை பறித்து கொண்டான். அந்த ஆளுகையின் அதிகாரத்தை அவன் பறித்து கொண்டதினால் அடுத்து பூமியில் என்ன நடந்தது? முதல் குடும்பத்திலேயே கொலை நடந்தது, முதல் குடும்பத்திலேயே கோபம் வந்தது, முதல் குடும்பத்திலேயே பொறாமை வந்தது, முதல் குடும்பத்திலேயே எரிச்சல் வந்தது. ஆபேல் கொல்லப்பட்டான். அவனுடைய ஆளுகை பூமி எங்கும் பரம்பினதினால் அவன் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறானோ, அவனுடைய சுபாவம் எதுவோ அவற்றினால் பூமியை நிரப்பிக்கொண்டே இருக்க ஆரம்பித்து விட்டான். இரண்டாவது ஒன்று, தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பிற்பாடு ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட வந்து உலாவினாராம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளோ ஒரு அருமையான சம்பவம். வார்த்தையாய் நீங்கள் வாசிக்கிறதை விட்டு உங்களுடைய கற்பனைக்கு முன்பதாய் நீங்கள் கொண்டு வந்து அதை காட்சியாக்கி பார்த்தீர்கள் என்றால் மிக நன்றாக இருக்கும். நான் இப்படி நினச்சி பார்ப்பேன், ஆண்டவர் தோட்டத்திற்குள் வருகிறார், உடனே ஆதாமும் ஏவாளும் ஓடி போய் ஆண்டவருடைய கரங்களை பற்றி கொண்டு அவர்கள் தோட்டத்திலே உலா வருகிறார்கள், அங்கும் இங்கும் நடக்கிறார்கள், பல விஷயங்களை பேசிக்கொண்டே போகிறார்கள். ஒரு நாள் ஆதாம் சொல்லுகார், நான் இன்னைக்கு நேற்றைக்கு நீ தான் ஆண்டவருடைய வலது கரத்தை பிடித்து கொண்டாய், நான் இடது கரத்தை பிடிச்சிட்டேன், இன்னைக்கு நான் வலது கரத்தை பிடிக்க வேண்டும் என்று
ஒருவேளை போட்டி போட்டிருக்கலாம். இது என்னுடைய கற்பனை. நான் அந்த சம்பவத்தை காட்சிகளாக்கி பார்த்த விதம். அவ்வளவு சந்தோஷமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். மிக பெரிய ஐக்கியம் இந்த பரலோகத்தின் தேவனோடு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லாம் நன்றாயிருக்கிறது, நன்றாயிருக்கிறது, நன்றாயிருக்கிறது என்று பார்த்தார். கடைசியாய் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கி மிகவும் நன்றாயிருக்கிறது. மனுஷியை உண்டாக்கின பிறகு அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் பார்த்து குட் குட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இட்ஸ் வெரி குட் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? நான் ஓய்ந்திருக்க போகிறேன். ஹல்லேலூயா. எதுக்கு ஓய்ந்திருக்க? 6 நாள் கஷ்டப்பட்டு எல்லா கிரியேஷனையும் நான் சிருஷ்டித்திருக்கிறேன். ஆகவே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, எனக்கு ஒரு ரெஸ்ட். நாம் எல்லாரும் வாரமெல்லாம் உலக வேலைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கடைசியில் நமக்கு எப்போ சனிக்கிழமை கிடைக்கும்? இப்பொழுது சனிக்கிழமையும் அநேகர் வேலைக்காக ஓட வேண்டி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே அநேகருடைய மனதில் என்ன தோன்றுகிறது? அப்பாடா, சண்டே வந்துருச்சு, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். மத்தியானம் எத்தனை வேலைகளை அந்த வாரம் செய்ய முடியாமல் விட்டு இருக்கிறேனோ அத்தனையும் நான் செய்து முடிக்க வேண்டும் என்று நாம் திட்டமிடுகிறோம், செய்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு நீங்களும் நானும் திட்டமிடுவது போல எல்லாவற்றையும் முடித்தேன், எனக்கு அசதியாக இருக்கிறது, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஆகவே ஓய்வு நாள் என்று அவர் ஓய்வு நாளை அவர் அனௌன்ஸ் பண்ணலை, ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய சாயலிலும் ரூபத்திலும் இந்த மனுஷனை, இந்த மனுஷியை நான் உண்டாக்கி இருக்கிறேன். இவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய சாயல் தெரிகிறது, இவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய ரூபம் தெரிகிறது, இவர்களை பார்க்கும் பொழுது என் இருதயம் பொங்குகிறது, இவர்களை பார்க்கும் பொழுது என் உள்ளம் சந்தோஷப்படுகிறது. மற்ற சிருஷ்டிப்புகளில் இல்லாத விசேஷம் இவர்களில் இருக்கிறபடியினால் இவர்களோடு நான் நேரம் செலவு பண்ண போகிறேன், இவர்களோடு நான் ஐக்கியம் கொள்ள போகிறேன், இவர்களோடு நான் உலாவ போகிறேன், இவர்களோடு நான் உறவாட போகிறேன். ஹல்லேலூயா. கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். எவ்வளோ அருமையான தேவன், எவ்வளோ உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், மனு குலத்தின் மீது ஐக்கியம் கொள்ள விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் உலாவிக் கொண்டிருந்தார், ஐக்கியம் கொண்டிருந்தார், உறவு கொண்டிருந்தார். இந்த சாத்தான் அங்கேயும் பார்த்தான். இந்த ஐக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த ஐக்கியத்தை உடைக்க வேண்டும் என்று முற்பட்டான். ஆகவேதான் ஏவாளை தன் பக்கம் இழுத்தான். தேவனோடு கூட இருக்கின்ற ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. ஏதேனை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் ஐக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாத மனிதன், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின் மேன்மையை புரிந்து கொள்ளாத மனிதன் மிக எளிதாக அதை விட்டுவிட்டு ஏதேனை விட்டு வெளியேறிவிட்டான். எவ்வளோ பரிதாபம். நீங்களும் நானும் நிறைய நேரம் யோசிக்கிறோம், ஆதாம் செஞ்ச தப்பு, ஏவாள் செஞ்ச தப்பு, நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க என்று சொல்லி. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார், உலாவ விரும்புகிறார், உறவாட விரும்புகிறார், ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். எத்தனை பேர் இதை அறிந்து கொண்டோம்? அறிந்து கொள்ளாமல் எத்தனை பேர் அறிந்து கொண்ட பிசாசிற்கு அடிமையாகி போனோம் என்பதை சிந்திப்பதற்காகவே இந்த இரவு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிசாசு அறிந்த சில விஷயங்கள் இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி? யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கே ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபு தேவனுடைய சமூகத்தில், சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவன் சொல்லுகிறான், யோபுவை சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையோ என்று கேட்கிறார். பாருங்க, ஒரு தேவ பிள்ளை, நீதிமானாகிய தேவ பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன் இருப்பான் என்றால் அவனை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்ற உண்மையை சத்துருவானவன் அறிந்து கொண்டான். ஆகவே தான் அவன் தேவ சமூகத்தில் வந்து கேட்கிறான், அவனை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர், அந்த வேலியை எடுத்தால்தான் நான் உள்ளே போக முடியும் என்று கேட்கிறான். அங்கே கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அவன் வேலியை எடுத்துவிட்டு உள்ளுக்குள் சென்று அவன் செய்ய நினைத்த காரியங்களை செய்கிறான். ஆண்டவர் நம்மை இன்றைக்கு எச்சரிக்கிறார், உன்னை சுற்றிலும் நான் ஒரு வேலியை போட்டிருக்கிறேன்,
அதை அறிந்து கொண்ட பிசாசு அதை எடுப்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் முயற்சி எடுக்கிறான். பல நேரங்களில் நம்ம எப்படி தெரியுமா, நம்மை சுற்றிலும் வேலை இருக்கிறது என்பதையே மறந்து போய் விடுகிறோம். சில நேரங்களில் நாமவே வேலியின் ஒவ்வொரு பகுதியை உடைத்து எறிந்து விடுகிறோம். சத்துருவானவன் உள்ளே வந்து விடுகிறான். சில நேரங்களில் குடும்பமாய் வேலையை எடுத்து விடுகிறோம். அதெல்லாம் என்ன காரியம்னு சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, நீங்களாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். கை அடக்கமாய் ஒரு டிவி நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அது ஒரு சாதனம் போதும், பிசாசானவன் உங்களையும் என்னையும் தேவ சமூகத்திலிருந்து தேவன் கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு போவதற்கு. பல நேரங்களில் நாமவே அவனுக்கு வாசல்களை திறந்து கொடுத்து அவனுடைய வேலையை சுலபமாக்கி வேலையை நாமே எடுத்து போட்டுவிட்டு, ஏன் கஷ்டப்படுற, உள்ள என் வீட்டுக்குள்ள நீ தாராளமா வா, தாராளமா வெளியே போ, எப்போ வேண்டுமானாலும் வரலாம் என்று வேலையை நாம் எடுத்து போடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நான்காவது, அந்த சத்துருவுக்கு தெரியும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளையை தொட முடியாது என்று. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. என் தேவன் அனுமதிக்காவிட்டால் அவனால் எதையும் செய்ய முடியாது. நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அழிவுகளை உண்டு பண்ணுகிறான். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கொடுத்தார், அனுமதி கொடுத்தார், 5 மாதம் கொடுத்தார், இத்தனை காலம் கொடுத்தார், 7 ஆண்டுகள் கொடுத்தார், 3.5 வருடங்கள் கொடுத்தார், இதை செய்யும்படி அனுமதி கொடுத்தார். இதை செய்யும்படி அனுமதி கொடுக்கவில்லை, துன்பப்படுத்து ஆனால் சாகடிக்காதே. எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சின்ன சின்ன குறிப்புகள் கூட கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரோ, எவ்வளவு கொடுக்கிறாரோ அவ்வளவுதான் செயல்பட முடியும் என்பதை பிசாசு அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடிவதில்லை. யோபுவின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோபுவின் சரித்திரம் எழுதப்பட்ட நாட்களிலே இதை போன்ற ஒரு சம்பவம் யோபுவுக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் யோபுவை குறித்து இன்றைக்கு நாம் வாசித்து தெரிந்து கொள்வதனால் கர்த்தரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவன் செயல்பட முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் அறியாமல் நிர்விசாரமாய் பல ஆசீர்வாதங்களை இழந்து போய்கொண்டே இருக்கிறோம். கடைசியா பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், மேசியாவாக பிறக்கிறார். இந்த மேசியா தான் சிலுவை மரணத்தின் மூலமாய் என் தலையை நசுக்கப் போகிறார் என்பதை சத்துரு அறிந்திருந்தான். ஆகவே தான் இயேசு பிறந்த உடனேயே ஏரோதினுடைய மனதிற்குள் இறங்கி கிரியை செய்து 2 வயதிற்கு உட்பட்ட அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொல்லுவதற்காக ஒரு சட்டம் போடும்படி செய்தான். என்ன அலாட்டா வேலை செய்கிறான் பாருங்க. ஆனால் யூத ஜனங்களோ, அவருடைய சொந்த ஜனங்களோ, இவர்தான் நம்மை ரட்சிப்பதற்கு வந்த மேசியா என்பதை அறிந்து கொள்ளாமல் இந்த இயேசுவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஆகவே தான் நான் பேச ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், அறிந்து செயல்படுகிற பிசாசும் அறியாமல் இருக்கிற சபை விசுவாசிகள். அறியாததினால் பல காரியங்களை இழந்து போய் கொண்டே இருக்கிறோம். பல காரியங்களை கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்து கொண்டு பாருங்க, காலங்களை குறித்த அறிவு இருக்குது. இப்போ தெரியுமா, எத்தனை பேருக்கு தெரியும் இது என்ன நாட்கள்? கிருபையின் நாட்கள்னு சொல்லிடுவீங்க. கிருபையின் நாட்கள் முடிந்த பிறகு என்ன நாட்கள் வரப்போகிறது? கிருபையின் நாட்களுக்கு முன்னால் என்ன நாட்கள் நடந்து கொண்டிருந்தது? கிருபையின் நாட்களுக்கு பிற்பாடு கிருபையின் நாட்கள் முடியும் பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடியும் பொழுது 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் நடைபெறப் போகிறது. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கிறிஸ்துவினுடைய வருகை 2 விதங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. ரகசிய வருகையில் தேவனாகிய கர்த்தர் அறியாமல் இருக்கிற நமக்காக அதல்ல, அறிந்து கொண்ட விசுவாசிகளுக்காக. பூமியிலே நாம் பல சபைகளிலே அங்கத்தினர்களாக இருக்கலாம். நீங்கள் இந்த சர்ச் மெம்பர், நான் கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சில் மெம்பர். இந்த சபையின் மெம்பர்களை பார்த்து பரலோகத்திற்கு தேவன் எடுத்து செல்பவர் அல்ல. இவைகளெல்லாம் தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளவும், தேவனோடு ஐக்கியம் கொள்ளவும்,
தேவனுடைய வருகையை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தமாக்குவதற்கு மாத்திரமே. எந்த சபையின் அங்கத்தினராய் இருக்க வேண்டும்? மணவாட்டி சபையின் அங்கத்தினராய் இருக்க வேண்டும். மணவாட்டி சபை என்கிற ஒரு சபை மாத்திரம்தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய கரத்தில் வைத்து அந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்ப்பார். அங்கே சந்தா கட்டியிருக்கீங்களான்னு பார்ப்பார். சந்தானா மாதம் மாதம் கட்டுறோமே அந்த சந்தா இல்லைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்குது. என் பிள்ளை எவ்வளோ நேரம் என் கூட பேசியிருக்கிறா, என் மகன் எவ்வளோ நேரம் என் கூட பேசியிருக்கான், இந்த குடும்பம் எனக்காக எவ்வளவு சாட்சியாய் வாழ்ந்துருக்கிறாங்க, அதெல்லாம் சந்தா கட்டுறது பார்த்துட்டே வருவார் ஆண்டவர். இவங்க மணவாட்டி சபையின் அங்கத்தினர். மணவாட்டி சபையின் அங்கத்தினராய் மாறினால் மாத்திரமே ரகசியமாய் தேவன் வைத்திருக்கின்ற அந்த வருகைக்குள் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஏனென்றால் ரகசிய வருகையில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரமாட்டார். அவர் மத்திய ஆகாயத்தில் நிற்க போகிறார். அவருடைய வருகையை எதிர்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். மத்திய ஆகாயத்தில் சென்று அவரோடு கூட அவரை சந்திக்க முடியும். இவ்வளவு சொன்னாலும் கை தூக்கி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஏதோ புரியாத நான் பேசுகிறது போல் இல்லைங்க. நமக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதனால தான் ஆண்டவர் முதலே தலைப்பு கொடுத்தார், அறிந்த பிசாசு அறியாத சபை. பிசாசு அத்தனை மேன்மையும் அறிந்து வைத்திருக்கிறான். சபையை அறியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், அல்லது அதனுடைய விசேஷத்தன்மை புரியாமல் நாம் சும்மா கவனித்து கொண்டிருக்கிறோம். இல்லை, தேவனாகிய கர்த்தர் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் உபத்திரவத்தையும் மகா உபத்திரவத்தையும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக ரகசிய வருகையை வைத்து தம்முடைய பிள்ளைகளை எடுத்துவிட்டு மீதம் உள்ளவர்களுக்கு அந்த கிறிஸ்துவின் ஆட்சியை கொண்டு வந்து வைக்க போகிறார். சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நான் பறந்து போயிடுவேங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அல்லேலூயா சொல்லலாம். ஐயய்ய, நான் ஒழுங்காக சந்தா கட்டலை, நான் ஒழுங்காக கோயிலுக்கு வரல, நான் ஒழுங்காக கோயில்னா நான் இங்கே வர்ற ஆராதனைகளை நான் சொல்லவே இல்லை. கர்த்தரோடு இருக்கிற உறவு, கர்த்தரோடு இருக்கிற உறவு, கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற தனிப்பட்ட அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட். உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில் இருக்கின்ற உறவில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? தேவனை பிரியப்படுத்துகிறீர்களா? தேவனோடு உறவாடுகிறீர்களா? தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஏனோக்குன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அதனால தான் வசனம் சொல்லும்போதே சொல்லிருச்சு, ஏனோக்கு நம்ம போல ஒரு குடும்பஸ்தன். அவனுக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த ஏனோக்கு சப்ஜெக்டை பேசினாலே நான் தனியாக ஒரு நாள் பேசலாம். அவ்வளவு அருமையாய் சுவாரஸ்யமாய் எப்படி தேவனோடு அவர் நடை போட்டார் என்பதை குறிப்பதற்காக த புக் ஆஃப் ஈனக் என்று சொல்லி ஒரு புஸ்தகமே இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் அவர் எப்படியெல்லாம் தேவனோடு நடை போட்டார் என்று அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தேவனோடு சஞ்சரித்த மனிதன், தேவனோடு உறவாடின மனிதன், தேவனோடு ஒவ்வொரு நாளின் பல மணி நேரங்களை செலவு பண்ண மனிதன் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டார்? இன்று வரைக்கும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒவ்வொருவரும் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு முன்னோட்டமாய் தேவனாகிய கர்த்தர் காண்பித்து வைத்தார். ஹல்லேலூயா. வேதத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு சம்பவமும் சும்மா சொல்லப்படவே இல்லை. அவைகள் நம்மை எச்சரிப்பதற்காக, நாம் கட்டப்படுவதற்காக, நாம் உணர்த்தப்படுவதற்காக, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நாம் சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பிறகு உபத்திரவமெல்லாம் முடிந்த பிற்பாடு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த உபத்திரவத்தின் கடைசியில் இந்த அந்தி கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தோடு ஒரு பெரிய யுத்தத்தை ஏறெடுப்பான். அந்த யுத்தத்தில் உலகம் முழுவதும் இஸ்ரவேலுக்கு அகெயின்ஸ்டாக மேக்சிமம் நிறைய நாடுகள் இஸ்ரவேலுக்கு எதிராகவும், சில நாடுகள் மாத்திரம் இஸ்ரவேலுக்கு ஆதரவாகவும் நிற்க ஆரம்பிக்கும். அப்போது தேவனாகிய கர்த்தர் பாப்பா, என் ஜனம் என்று மார்த்தட்டி அவர் சொல்லிக் கொள்ளுகிற அந்த இஸ்ரவேலருக்கு ஆதரவாக அந்த யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தருடைய கால்கள் இஸ்ரவேலில் இருக்கிற ஒலிவ மலையில் வந்து நிற்க போகிறது. ஜெயத்தில் இஸ்ரவேலர்கள் ஜெயத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். அப்படி தேவனாகிய கர்த்தர் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய கண்களுக்கும் தெரிகின்ற விதமாய் வரப்போகிறாரே, அதுதான் பகிரங்க வருகை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு நான் சொன்னது ஏற்கனவே தெரியும்னு தெரியல, எத்தனை பேருக்கு புதுசாக இருக்குன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது. என் காலம் முடிவடைய போகிறது. அதற்கு பிற்பாடு என்னால் வேலை செய்ய முடியாது. இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் நான் துரிதமாய் வேலை செய்ய வேண்டும் என்று எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறானா? தேவ பிள்ளையே, விழித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, லோத்து அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் இந்த லோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்துக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லி அனுப்புறார். எப்பா முடிஞ்சு போச்சுப்பா, உன் பட்டணத்திற்கான காலங்கள் முடிந்து விட்டது. அவைகள் இப்பொழுது என்னுடைய கோபத்திற்காலாகி விட்டது. இந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன். ஆனால் ஆபிரகாமின் நிமித்தம் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்ற நினைக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் எங்கேயோ இருந்து செய்தி சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. தேவதூதர்களை அனுப்புகிறார். 2 பேர் ஓடி வருகிறார்கள். லோத்துவின் வீட்டில் இரவு முழுவதும் பேசுகிறார்கள். கர்த்தருக்கு பட்டணத்தின் மீது கோபம் வந்திருக்கிறது. பட்டணத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார். உன்னையும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளையும் காப்பாற்றும்படி கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறார். பட்டணத்தை விட்டு வெளியே வா. பாருங்களேன், முந்தின நாள் இரவே வந்து விட்டார்கள். ஆனால் விடியற் காலம் ஆகிற வரைக்கும் பேசி பேசி பார்த்தும் எந்த பிரயோஜனம் இல்லை. லோத்து பேசுகிறார், லோத்துவின் மனைவி பேசுகிறாங்க, லோத்துவோட பிள்ளைங்க பேசுகிறாங்க. இந்த சம்பாஷணையெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இவைகளெல்லாம் நாம் காட்சியாக்கி பார்த்தால் நமக்கு நன்றாய் தெரியும். முந்தின ராத்திரி வந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது, காலையில் வெளியே போகிறாங்கன்னு தெரியுது. அப்போ ராத்திரி முழுக்க தூங்குனாங்களா? இல்லைங்க, தேவதூதர்கள் அவர்களோடு பேசுகிறார்கள். இவங்க சொல்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட கணவன்மாருக்கு ஒரு அழைப்பு போகிறது. வாருங்கள், பட்டணம் அழிக்கப்பட போகிறது. அவங்க வரல. லோத்துவை கேலி செய்கிறார்கள். லோத்துவின் பிள்ளைகளை பரியாசம் செய்கிறார்கள். நாங்கள் வரவில்லை என்று மறுத்து விடுகிறார்கள். இவர்களுக்கு அவர்களை விட்டு போவதற்கு மனமில்லை. ஆகவே இங்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. விடியற் காலம் ஆகிறது. தேவதூதர்கள் இதற்கு மேல் தாமதிக்க முடியாது என்று சொல்லி லோத்துவையும் மனைவியையும் அந்த 2 பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு, நான் நினைக்கிறேன் 2 தூதர்கள், ஒருத்தர் லோத்துவையும் லோத்து மனைவியையும் பிடிச்சி இழுத்துருப்பார். இன்னொரு தூதர் 2 பிள்ளைங்களையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரே ஒரு கட்டளை மாத்திரம், பின்னிட்டு பாராதே, சமபூமியில் நில்லாதே, ஓடலான்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், எவ்வளோ பரிதாபம். லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறிவிட்டாள். லோத்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லோத்து எப்படி இருந்தாராம்? அந்த தேசத்தின் மூப்பர்களோட வாசலில் அமர்ந்திருந்தார். சோதோமின் வாசல் என்றால் கனத்துக்குரியவர்கள் அமரக்கூடிய இடம். அதுதான் சோதோமின் வாசல். பிச்சைக்காரனை போல, பரதேசியை போல அவர் உட்காரவில்லை. நியாயம் சொல்லுவதற்கு கிராமங்களிலே பார்த்தீர்கள் என்றால், கிராமங்களை குறித்து அறிந்தவர்களுக்கு தெரியும், கிராமங்களில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த ஊரில் என்ன சின்ன பிரச்சனைனாலும் அங்கே ஓடிப்போய் அந்த ஊர் பெரியவர்களிடம் நியாயம் கேட்பதற்காக போவார்கள். அப்படித்தான் சோதோமின் வாசலில் அமர்ந்திருக்கின்ற அந்த நியாயம் சொல்லுகிற மனிதர்களில் கனம் பெற்றவனாய் இந்த லோத்து அமர்ந்திருக்கிறார். ஆகவே தான் அந்த ஊர் ஜனங்கள்கிட்ட பேசும்போது, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அவன் நியாயம் சொல்லுகிறவன், இப்போ எங்களுக்கு சொல்லாதே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவ்வளவு கனத்துக்குரிய மனிதனாய் அந்த பட்டணத்தில் இருந்தவன் இன்றைக்கு கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லாதவனாய், மனைவி உப்புத்தூணாய் மாறி போனவளாய், 2 பிள்ளைகளோடு கூட போய் கர்த்தர் சொன்ன இடத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுத்து, அருகில் இருக்கின்ற இந்த இடத்திற்கு நாங்கள் போகிறோம், எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டு, கர்த்தரும் மிகவும் இரக்கமுள்ளவராய் கிருபை உள்ளவராய், லோத்துவிற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதத்தில் வாசிப்பதை போல கிருபையை கொடுத்து, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு இஷ்டமான இந்த இடத்திலே இருந்து கொள். ஹல்லேலூயா. அங்கே போய் இருக்கிறாங்க. அருவருக்கப்படத்தக்க விதத்தில் 2 ஜாதிகள் உருவாவதற்கு லோத்து காரணமாகிவிட்டார்.
எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு சம்பாதித்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. அவைகள் தேவனுக்கு தேவையில்லை. கர்த்தருக்காய் உன்னுடைய சொந்த ஆத்துமாவை நீ காப்பாற்றி இருக்கிறாயா? உன் குடும்பத்தின் ஆத்துமாக்களை தேவனுக்காய் சம்பாதித்திருக்கிறாயா? உறவுகளை தேவனுக்காய் சம்பாதித்திருக்கிறாயா? அதுதான் அங்கே முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இழந்து போனால் நஷ்டம் நமக்குத்தான். ஆகவே தான் கர்த்தர் இப்பொழுது நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய தகப்பனார் பெயர் ஆறுமுகம். கிறிஸ்துவின் அன்பை அறியாத ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்து வளர்ந்தவர். திருமணமாகும் பொழுது திருமணத்திற்காக கிறிஸ்தவ பெண் கிடைத்ததினால், கிறிஸ்தவனானால் தான் பெண் கிடைக்கும் என்பதற்காக அவர் ஒரு சபையிலே போய் ஞானஸ்நானம் வாங்கி கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அதற்கு பிற்பாடு ஒரு 7-8 மாதங்களுக்கு பிற்பாடு அவருடைய கரத்திலே முழு வேதாகமும் கிடைத்தது. அந்த முழு வேதாகமத்தை தன்னுடைய கரத்தில் வைத்து வாசிக்க ஆரம்பித்தார். இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவன் நிறைந்தது, அதிகாரம் நிறைந்தது, வல்லமை நிறைந்தது. அந்த வார்த்தைகள் என் தகப்பனோடு பேச ஆரம்பிக்க அப்படியே அழுது தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருக்கு முதல் மகளாய் நான் பிறந்தேன். கண்டிப்பான கிறிஸ்தவ ஒழுக்கத்திலே வளர்த்தார். என் தகப்பனோடு பிறந்தவர்கள் 8 பேர், பெரிய குடும்பம். இந்த 8 பேரும் கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் அதை இருந்தவங்க தான். ஆனால் என் தகப்பன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. 8 குடும்பமும் இன்றைக்கு ஆண்டவருடைய பக்கத்தில் வந்து விட்டார்கள். கிறிஸ்துவின் அன்பை அறிந்து விட்டார்கள். சபைகளில் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த 8 குடும்பம்னா அந்த 8 பேர் அவர்களுடைய வாழ்க்கை துணைவர்கள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் என்று சந்ததியாய் கிறிஸ்துவுக்கு ஆதாயம் பண்ணும்படி பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில கரங்கள் உயர்வதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா கரமும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் நல்லவர். ஆத்துமா ஒன்றையும் ரட்சிக்காமல் வெறும் கையோடு நான் பரலோகத்திற்கு போக முடியாது. என்னுடைய சொந்த ஆத்துமாவை நான் நஷ்டப்படுத்த முடியவே முடியாது. ஆகவே தான் அறிந்து கொண்ட பிசாசு இன்றைக்கு நமக்கு போதித்து கொண்டிருக்கிறான். வசனத்தை வச்சு நம்ம பேசுவோம். இன்னைக்கு பிசாசு கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படி அவனுடைய வாழ்க்கை நமக்கு பல நேரங்களில் எச்சரிப்பு, அதே நேரம் கற்றுக் கொடுக்கும்படி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை விஷயங்களை அவன் அறிந்திருக்கிறான் பாருங்களேன். ஒரு இடத்துல மார்க்கு 1:34 சொல்லுகிறது, பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுவதற்கு இயேசு கிறிஸ்து இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் கரெக்டான வசனம் தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பைபிளை எடுத்து பார்த்துட்டே இருக்காதீங்க. தயவுசெய்து எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிசாசுகள், நான் இப்படி சொல்கிறேன், மாற்றி சொல்கிறேன், அப்போ தான் நமக்கு நல்லா புரியும். பிசாசுகள் இயேசுவை அறிந்திருந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அறிந்தவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அரைக்குறையாய் அறிந்தவர்கள் அரைக்குறையாய் கையை தூக்குங்க. அறியவே இல்லைன்றவங்க கையை கட்டி உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். பிசாசுகள் இயேசுவை அறிந்திருந்தது. எனக்கு அன்பான திருச்சபையே, வாரம் கன்வென்ஷனுக்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறாய், இயேசுவை நீ எப்படி அறிந்திருக்கிறாய்? மத்தேயு 8 பிசாசுங்க கூப்பிட்டுச்சான், இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு இறங்கும். ஏன் வந்தீங்க? அழகான வார்த்தை பாருங்களேன். காலம் இருக்கிறதே, காலம் வரும் முன்னே வேதனைப்படுத்த வந்தீரா. எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. பிசாசு ரொம்ப அழகாக பேசுது. எனக்கு இன்னும் காலம் இருக்கியா? என் காலத்துக்கு முன்னால, என் காலம் முடியும் போது நீ என்னை வேதனைப்படுத்துவ. எனக்கு ஒரு நரகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். என்னுடைய தூதர்களுக்கு ஒரு நரகம் இருக்கிறது. அங்கே எனக்கு வேதனை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. காலம் வரும் முன்பதற்காக இப்பொழுது என்னை வேதனைப்படுத்த ஏன் இங்கே வந்தாய்? முதல்ல கூப்பிடுது பாருங்க, இயேசுவே தேவனுடைய
குமாரனே. தெரியுது, அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்று தெரிகிறது. கடைசியாக கேட்குதுங்க, எங்களை வெளியே அனுப்புவீர் என்றால் பன்றிகளின் கூட்டத்திற்குள் அனுப்பும். அது ஒரு அழகான ஜெபம் பாருங்களேன். முதல்ல ஒரு துதி இருக்குது, இயேசுவே தேவனுடைய குமாரனே அப்படின்னு ஒரு துதிச்சு முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுது, காலங்களை அறிந்து வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறது. எனக்கு காலம் இருக்கிறது, இப்போ ஏன் வந்த அப்படின்னு கேட்குது. பிறகு சொல்லுது, நான் வேண்டிக் கொள்கிறதை அவர் தருவார், ஆகவே உங்ககிட்ட ஒன்று வேண்டிக்கிறேன், என்னை பன்றிகளின் கூட்டத்துக்குள்ளே அனுப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய ஜெபத்தையும் கேட்டாருங்க. பிசாசுகளின் ஜெபத்தில் கேட்டு பதில் கொடுக்கிற தேவன், அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? இல்லவே இல்லை. உணர்ந்தவர்கள் கரத்தை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதை விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், இந்த பிசாசுகள் இயேசுவை அறிந்து இயேசுவே தேவனுடைய குமாரனே அப்படின்னு குடித்தான். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 8:24 இது 29 வருது. 24 28 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவும் சீஷர்களும் படகில் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். யாரெல்லாம் போகிறாங்க? நீங்கள் கொஞ்சம் பேசுங்க கொஞ்சம். இயேசுவும் சீஷர்களும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சத்தமாக சொல்லுங்கள், நான் ரொம்ப அமைதலாக இருக்கீங்களா, அதனால் உங்களை பேச வைக்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுவும் சீஷர்களும் படவில் சென்று கொண்டிருக்கிறார்கள். படகு ஆட ஆரம்பிக்கிறது, தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. சீஷர்கள் சொல்லுகிறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் இவங்க ரொம்ப அழகாக கேட்பாங்க, நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இயேசு அந்த இடத்துல எழும்புகிறார். எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாக இரு அப்படின்னு சொன்னாராம். சொல்லி முடித்த உடனே இந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். புரியுதா உங்களுக்கு? சீஷர்கள்னா யாரு? இயேசு எதற்காக சீஷர்களை தெரிந்து கொண்டார்? தம்மோடு இருக்க, தம்மை பின்பற்ற, ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண. இதற்காகத்தான் சீஷர்களை தெரிந்து கொண்டார். அந்த மத்தேயு 8:1 நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, வீட்டில் போய் படிங்க. இப்போ ஆழ்ந்து வாசிக்கிறதுக்கு போயிடாதீங்க. நீங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு ஹோம் அசைன்மெண்ட் 8வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. நிறைய அற்புதங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு எந்த அற்புதத்தை பூமியில் செய்தாலும் இயேசு தனியே போய் செய்யவில்லை, 12 சீஷர்களோடு போய் தான் செய்கிறார். 12 சீஷர்கள் இல்லாமல் சில இடங்களுக்கு 3 பேரை மாத்திரம் அழைத்து சென்று செய்கிறார். தனியாக அவர் போனது சமாரிய ஸ்திரியை மட்டும்தான் பார்க்கறதுக்கு போனார். ஆனால் சமாரிய ஸ்திரியோட பேசி அந்த கான்வர்சேஷன் எண்ட் ஆகும்போது எல்லா சீஷர்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இயேசுவானவர் எங்கேயும் தனியாக இருந்து எதையும் செய்யலை. இத்தனை அற்புதங்களையும் தங்கள் கண்களினால் நேரடியாக கண்டவர்கள். இன்றைக்கு நாம் வேதத்தின் வழியே, வசனத்தின் வழியே அவைகளை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் சீஷர்கள் நேரடி சாட்சி, நேரடியாய் கர்த்தர் செய்த, இயேசு செய்த அற்புதங்களை பார்க்கிறார்கள். தங்களோடு நிற்கிற ஒரு மனுஷன் செய்கிற அற்புதங்களை பார்க்குறாங்க. பார்த்தவங்க சொன்னாங்களாம், இவர் யாரோ, இவருக்கு இத்தனையும் கீழ்ப்படியுதேன்னு சொன்னாங்களாம். என்ன சொல்லியிருக்கணும்? இவர் இருக்கிறார், என் படகு ஆடினாலும் சேதம் அடையாது என்று சொல்ல வேண்டிய சீஷர்கள், இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஆச்சரியப்பட்டார்களாம். எனக்கு அன்பானவர்களே, யாராக இருந்தாலும் சரி, சீஷனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளாவிட்டால் அவர் யாரோ ஒருவராக, எப்படிப்பட்டவரோ ஒருவராக, அவர் காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே என்று அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறவர்களாகத்தான் நாம் நிற்க வேண்டுமே தவிர, கர்த்தர் அதிசயத்தை செய்த ஒரு நல்ல கிறிஸ்தவன், நல்ல கிறிஸ்தவள் என்ன சொல்லணும் தெரியுமா? என் தேவன் அற்புதங்களின் தேவன். ஐ நோ ஏர்லியர், எனக்கு இது முன்னாலேயே தெரியும் என் தேவன் இதை செய்வார் என்று. ஹல்லேலூயா. அது இல்லாமல் நம்ம எப்படி சொல்கிறோம் தெரியுமா, ஏசுப்பா இப்படி செஞ்சது தெரியுமா, எனக்கு இப்படி நடந்து தெரியுமா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்லன்னு பேசுனா
இந்த சீஷர்களை போலத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், 13 நிருபங்களை வேதத்தில் கொடுத்தவர். அவர் சொல்றாரு, நான் இன்னும் உம்மை அறிய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் இன்னும் அவரை அறிய வேண்டும் என்று சொல்வார் என்றால், இங்கே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதோமு அப்படின்னு ஒரு மனுஷன் வர்றான். இந்த நிக்கோதோமுங்கிற மனுஷன் இயேசுவானவர் இடத்துல வரும் பொழுது, அது இயேசுவானவருக்கு நிக்கோதோமுக்கு ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. அந்த உரையாடலில் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றார். இவர் நிக்கோதோமு கேட்கிறார், ஆண்டவரே மறுபடியும் பிறக்கணும்னா ஒரு மனுஷன் எப்படி அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே போய் திரும்ப 2வது தடவை பிறப்பானா அப்படின்னு கேட்டாராம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேதத்தை இவ்வளவு கற்றவனாய் இருந்தும் இது உனக்கு தெரியவில்லையா? மறுபடியும் பிறத்தல் என்பது ஆவிக்குரிய விஷயம். நான் என் தாயின் வயிற்றில் பிறக்கிறேன் என்றால் அது சரீரம் சார்ந்த விஷயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவிக்குரிய மனுஷனுடைய பிறப்பை பற்றி பேசுகிறார். அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அழகா வசனம் சொல்லுது, நீ வேதத்தை கற்றவனாயிருந்தும் அறிந்தவனாயிருந்தும் போதிக்கிறவனாயிருந்தும் இது உனக்கு புரியவில்லையே என்று அவர் அந்த இடத்துல கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்துமாவை குறித்த அறிவு அந்த மனிதனுக்கு இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆத்மா இருக்குன்னு தெரியுமா? அந்த உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான்னு தெரியுமா? அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளவு பிசாசு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு தெரியலை. பிசாசு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு தெரியலை. பிசாசு தெரிந்து உங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டால் நீங்கள் அறியாததினால் இழந்து கொண்டீர்கள் என்றெல்லாம் சுற்றி 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 பரிசுத்தாவியானவர் பேசிக்கொண்டே வந்தது எதற்காக தெரியுமா? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கின்ற ஆத்துமாவை சுட்டி காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆத்துமாவை குறித்து தெரிந்து வைத்திருந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த மனிதனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் ஆத்மாவை பார்த்து தானே பேசிக்கொள்கிறான். என்ன பேசுகிறான்? ஆத்மாவே நிறைய சேர்த்து வச்சுட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்? சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை. எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும். பெட்ரோல் விலை இப்போ ஏறப்போதேன்னு ஒரு கவலை, கேஸ் விலை ஏறிடுச்சேன்னு ஒரு கவலை. அவனுக்கு எப்படி கவலை வந்திருக்கு? கேஸ் எல்லாம் நான் எங்கே சேர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. பெட்ரோல் டேங்க்கெல்லாம் நான் திருப்பி இன்னொரு டேங்க்கு அண்டர் கிரவுண்டில் தோண்டி பெட்ரோல் சேர்த்து வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கவலை. இல்லாதவர்களுக்கு இல்லையே என்கிற கவலை, இருக்கிறவனுக்கு எங்கே போய் சேர்த்து வைப்பேன் என்கிற கவலை. அவன் கவலை வந்தோடனே என்ன செஞ்சான்? பில்டிங்கை இடித்து பெருசுபடுத்தி கட்டுகிறான். எதற்காக? சேர்த்து வைப்பதற்கு இடம் போதவில்லை, ஆகவே பெரிதுபடுத்துகிறான். அதெல்லாம் தவறு அல்ல. பெரிதுபடுத்தி விட்டு அவன் பேசுகிறான், ஆத்மாவே நீ எப்படி இறா, புசித்து கூடி நீ இன்பமாக இருந்துக்கோ, உனக்காக அநேக நாட்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் சேர்த்தது தவறல்ல, அவன் ஓடி ஓடி உழைத்தது தவறல்ல, அவன் பிரயாசப்பட்டது தவறல்ல, பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொண்டது தவறல்ல. அவன் இத்தனை பிரயாசமும் என்னுடைய சரீரத்திற்காகத்தான் நான் படுகிறேன் என்பதை அறிந்து கொள்ளாமல், ஆத்மாவே உனக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறேன் என்று சொன்னானே, அதுதான் தவறு. ஆகவே தான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது இவ்விதமாய் ஆரம்பிக்கப்படுகிறது, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கண்ணெல்லாம் எப்படி பார்க்கும்? பரவாயில்லப்பா, பணக்காரன் ஒருத்தர் இருக்கான் போல, என்ன செஞ்சான்னு பார்க்கலாம். அடுத்து அவன் சொல்கிறான், இவைகளெல்லாம் இடித்து கட்டுகிறேன். பரவாயில்ல, பக்க பிளான் போடுறானே, நல்ல திட்டமிடுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான், நன்றாக சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வைக்கும்போது பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? பரவாயில்ல, அன்றாடங்காட்சி இல்லை, பரம்பரைக்கு சேர்த்து வைக்கிற நல்ல மனுஷன். தான் சேர்த்து வைக்கிறதை செலவு பண்ணி அழித்து போடாதபடி, விரயம் பண்ணாதபடி, வீணடிக்காதபடி நல்ல ஐஸ்வர்யவானா, புத்தியுள்ள ஐஸ்வர்யவானா இருக்கிறான் என்று நீங்களும் நானும் பாராட்டுகிற அளவிற்கு அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றாய் வந்து கொண்டிருக்கிறது. அதை வேதம் பதிவு செய்து கொண்டே வருகிறது. பதிவு செய்த வேதம் கடைசியில் அவனுடைய உளறலையும் பதிவு செய்கிறது. பதிவு செய்து முடித்துவிட்டு இப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை வருகிறது, அவனை பார்த்து மதிகேடனே அப்படின்னு சொன்னார். பாருங்க, நம்ம மன்னிச்சுக்கங்க, என்னைய
பேசுகிற வழக்கத்திற்கு அந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். ஐஸ்வர்யமுள்ளவன் என்று அவனை குறித்து ஆரம்பம், முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாரு? மதிகேடனேன்னு முடித்தார். மதிகேடனே அப்படிங்கிற ரொம்ப டீசெண்டான ஒரு வார்த்தையாக இருக்கிறனால நம்மளும் அப்படியே ரொம்ப டீசெண்டாக எழுந்திரிச்சு போயிடுவோம். மன்னிச்சுக்கோங்க, அந்த வார்த்தை நம்மக்கிட்ட பேசணும். அதுக்காக பேசுகிற தமிழ் வழக்கத்துக்கு நான் கொண்டு வந்து சொல்கிறேன். முட்டாளே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். முட்டாளே, நீ மாஞ்சு மாஞ்சு சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா இன்று இரவு எடுக்கப்பட்டு போனால் இவைகள் எல்லாம் யாருடையதாகும்? இவைகள் எல்லாம் யாருடையதாகும்? நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? ஆத்மாவை குறித்து அறிவு இருக்கிறதா? நீ சேர்த்து வைத்தது யாருக்காக? நீ சேர்த்து வைத்தவைகள் பரலோகத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்குமா? நீ சேர்த்து வைத்தவைகள் தேவனோடு உறவை கொண்டாடுவதற்கு அனுமதி கொடுக்கிறதா? நீ சேர்த்து வைத்தவைகள் தேவனை சந்திப்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறதா? அதுதான் இந்த நாளிலே கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதன் இருந்தார், மிகப்பெரிய பணக்காரர். ஆகவே பணத்திற்கு மேல் பணம் சேர்ந்த உடனே ஒரு ஐடியா வந்துச்சு. எனக்கு நிறைய பணம் இருக்குங்கிறத என் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காமிக்கணும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து 1 கோடி பேங்க் டெபாசிட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் போய் 1 கொடியை நட்டு வைப்பாராம். ஒரு கலர் துணி போட்ட 1 கொடி. பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? 1 கோடி சேர்ந்துருச்சு அப்படின்னு. முதல்ல அவருக்கு மட்டும்தான் தெரியும் 1 கோடி சேர்ந்துருச்சு, 1 கோடி பறக்க விட்டேன். இப்போ 2 கோடி, 2வது கோடி டெபாசிட் பேங்க்கில் ஏறிடுச்சு. இப்போ மாடியில் ஏறி 2வது 1 கொடியை போட்டார். இப்போ ஊருக்காரவங்கெல்லாம் பேசுவாங்க, என்னப்பா கொடி தொங்குது, திடீர்னு நேற்று வரைக்கும் 1 கோடி தான் இருந்துச்சு, இன்றைக்கி 2 கோடி. எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. கடைசியில் ஊர் முழுக்க பரவிருச்சு. அவர் 2 கோடி கோடீஸ்வரன் ஆயிட்டார். ஆகவே 2 கொடி அங்கே பறந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் வருஷங்கள் ஆனது. 3 கோடி, 4 கோடி, 5 கோடி, கோடிகளின் எண்ணிக்கை பெருகி கொண்டே போகிறது. சபையின் போதகர் ஒரு நாள் அந்த மனிதருடைய வீட்டிற்கு ஹவுஸ் விசிட் வருகிறார். ஹவுஸ் விசிட் வந்து அவர்களோடு சில நிமிடங்கள் பேசிவிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அந்த மனிதனை பார்த்து, ஐயா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? கட்டாயம் செய்கிறேயா. உடனே போதகர் சொன்னாராம், தன்னுடைய பையிலிருந்து ஒரு பேப்பரில் ஒரு சின்ன குண்டூசி குத்தி வைத்திருந்தார். அந்த குண்டூசியை எடுத்து இந்த கோடீஸ்வரனுடைய கரத்திலே கொடுத்து, ஐயா இந்த பின்னை நீங்கள் பத்திரமா வைத்து கொள்ளுங்கள். அவர் சொன்னார், கண்டிப்பாக வச்சுக்கிறேன் ஐயா, கோடிகளையே பத்திரமா வச்சுருக்கிறேன், குண்டூசியை வைக்க மாட்டேனா? பத்திரமா வைங்கய்யா. வச்சு என்னையா செய்யணும்? போதகர் ஐயா சொன்னார், ஐயா ஒரு நாள் பரலோகத்துக்கு வருவீங்க, நானும் பரலோகத்துக்கு வருவேன். வரும்போது இந்த குண்டூசியை மட்டும் மறக்காமல் கொண்டு வந்து என்னுடைய கரத்திலே கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் இந்த குண்டூசியை வாங்கி பத்திரமாய் எங்கே போய் பதுக்குவதுன்னு தெரியலை. எதில் வைக்கலாம், எங்கே வச்சா பத்திரமா இருக்கும்? சாகும்போது வேற எடுத்துகிட்டு வேற போனாத, எடுத்துகிட்டு போய் போதகரை வேற தேடி பிடிச்சி கொடுக்கணும். அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்போது மனைவி ஓடி வர்றாங்க, என்னங்க ஐயா இந்த குண்டூசியை பத்திரமா வைக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார், ஆகவே எங்கே பத்திரமா வைக்கலன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்களாம், தலையில் அடிச்சுட்டே சொன்னாங்களாம், குண்டூசி எதுக்கு கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அவர் சொன்னார், தெரியலையே ஐயாட்ட, அதை நான் கேட்கலையே. அந்த அம்மா சொன்னாங்க, ஏயா எத்தனை கோடி இருக்கிறது என்று கொடிகள் பல உன் மாடியில் பறந்தாலும் இந்த குண்டூசியை கூட உன்னால் பரலோகத்திற்கு கொண்டு வர முடியாது என்பதை அவர் சொல்லாமல் சொல்லிவிட்டார். உன்னுடைய ஆத்மாதான் பரலோகத்திற்கு போகக்கூடியது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகக்கூடியது. நீ சம்பாதிக்கிற எதுவும் அதற்கு நிகரல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், அதை ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு இவ்வளோ அழகாக சொல்லுகிறது, உலகத்தையே உனக்காக உனக்கு கீழே நீ கொண்டு வந்தாலும் நீ வெறும் கையாய்தான் பரலோகத்திற்கு போக முடியும். நீ சம்பாதித்த ஆத்துமாக்கள், ஒருவேளை உன் சகோதரர்கள் உங்கள் மனைவியை ஆயத்தம் பண்ணியிருந்தால், சகோதரிகள் உங்கள் கணவரை ஆயத்தம் பண்ணியிருந்தால், குடும்பமாய் உங்கள் பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி இருந்தால், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் என்று ஆதாயப்படுத்தி இருந்தால், அவர்கள் மாத்திரமே உங்களோடு கூட பரலோகத்திற்கு உங்கள் கணக்கில் வருவார்களே தவிர, பூமியிலே நீங்கள் எத்தனை சேர்த்து வைத்தாலும் சம்பாதித்து வைத்தாலும் அவைகள் பூமியோடு போகக்கூடியது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், அலெக்சாண்டர் த கிரேட், கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய பேரரசர். அவர் சின்ன வயதிலேயே பேரரசராய் வந்தார். பேரரசராய் வந்த மாத்திரத்தில் அவர் சொன்னாராம், ஒரே தாவில் நான் போவேன்,
உலகம் முழுவதையும் எவ்வளவு தாவி தாவி என்னால் பிடிக்க முடியுமோ அத்தனையும் பிடித்து கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி. ஒரே தாவலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு நாட்டோடு படையெடுத்து ஜெயித்து விட்டு மறுபடியும் என் இருப்பிடத்திற்கு வந்து ஓய்வு எடுத்து பிறகு இன்னொரு நாட்டோடு நான் யுத்தத்திற்கு போக போவதில்லை. ஒரு நாட்டை பிடிப்பேன், பிடித்த கையோடு ஜெயத்தை பெற்றுக்கொண்ட கையோடு அடுத்த நாட்டோடு யுத்தத்திற்கு போவேன். இப்படியே என்னுடைய டிராவல், என்னுடைய பயணம் தொடர்ந்து உலகம் முழுவதையும் நான் பிடித்த பிற்பாடு தான் நான் என்னுடைய இடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர் சென்றார் என்று சரித்திரம் கூறுகிறது. வேதம் தானியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரங்களில் இதை உறுதி செய்கிறது. அவர் சிறுத்தையை போல பாய்ந்து சென்றார் என்று வசனம் சொல்லுகிறது. சிறுத்தை தான் அப்படி பாய்ந்து செல்லுமா. அதை போல அலெக்சாண்டர் சொல்லுகிறார். எப்படி அவர் சொல்லிவிட்டு சென்றாரோ, தான் சொல்லிவிட்டு சென்றதை போலவே ஒரே பாய்ச்சலிலேயே மிக பெரும்பான்மையான நாடுகளை எல்லாம் பிடித்து விட்டார். அவருடைய வெற்றி நடைப்பயணம் போய்கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு விஷக்காய்ச்சல் வந்துவிட்டது. விஷக்காய்ச்சல் வந்தவுடனே அவர் மரித்து போவார் என்று அவருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள், வைத்தியர்கள், அந்த காலத்தில் வைத்தியர்கள்னு சொல்லுவாங்க, அந்த வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்ட உடனே இப்போ அவர் மரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய அம்பாசடர்ஸ், அந்த தளபதிகள், போர் தளபதிகளை எல்லாம் கூப்பிடுறார். கூப்பிட்டு சில விஷயங்களை சொன்னாராம். என்ன சொன்ன விஷயங்கள் சரித்திரம், அதை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவர் சொல்கிறாரு, முதலாவதாக நான் மரித்த பிற்பாடு அந்த என்னுடைய சடலத்தை யார் என்னுடைய வியாதிக்கு மருந்து இல்லைன்னு சொன்னாங்களோ, என்னுடைய வியாதியை குணப்படுத்த முடியாத வைத்தியர்கள் நீங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அரண்மனை வைத்தியர்கள், அவர்கள்தான் நான் மரித்து போனவுடன் என் டெட் பாடியை சுமந்து கொண்டு வர வேண்டும். எப்படி பேரரசர் செத்த பிறகும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தான் சாகிறதுக்கு முன்னால் அவர்கள் தான் என்னுடைய சரீரத்தை, என் பாடியை சுமக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், நான் உலகத்தின் பல பகுதிகளை மாய்ந்து 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 பிடித்து வைத்திருக்கிறேன். எனக்கு கீழே எனக்கு அசிஸ்டண்ட்டாக 4 தளபதிகள் இருந்தார்கள். அவங்க பேரெல்லாம் இப்போ நான் சொல்கிறதுக்கு எனக்கு சமயம் இல்லை. அந்த 4 தளபதிகளையும் பார்த்து சொல்கிறாரு, நான் கிழக்கிலே, மேற்கிலே, வடக்கிலே, தெற்கிலே 4 திசைகளிலும் சம்பாதித்து வைத்த நாடுகள் ஏராளம் இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொன்னார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருக்கிற நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் அரசர்களாய் மாறி அந்த பகுதிகளை எல்லாம் ஆட்சி செய்யுங்கள். அவருக்கு வாரிசு இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தன்னுடைய தளபதிகள் 4 பேருக்கு தான் சம்பாதித்த அத்தனை ராஜ்யங்களையும் பிரித்து கொடுத்தார். கடைசியா மேலானதா, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் மரித்த பிற்பாடு என்னுடைய சவப்பெட்டியில் என்னுடைய 2 கரங்களையும் வெளியே விரித்து வைத்து நீங்கள் என்னை ஊர்வலமாக கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கள். எதற்காக என்று கேட்ட பொழுது, நான் இந்த உலகத்திற்குள் வெறுமையாய் வந்தேன், நான் வெறுமையாய் திரும்பி போகிறேன். எத்தனை நாடுகளை நான் மாய்ந்து மாய்ந்து போரிட்டு ஜெயித்து கொண்டு வந்தாலும் நான் மரித்த பிற்பாடு என்னோடு எதுவும் வரப்போவதில்லை, நான் வெறும் கையாய் போகிறேன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் என்று ஒரு உலகத்தான் பாடத்தை கற்றுக் கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. அறிந்து கொண்ட பிசாசு அறியாத மனிதனை எல்லாம் தன்னுடைய வலையில் சிக்க வைக்க வேண்டும் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் பூமி எங்கும் சுற்றி திரிகிறவன் என்று யோபு 1ஆம் அதிகாரத்தில் தேவ சமூகத்தில் வந்து சொல்லுகிறான். எப்படி சுற்றி திரிகிறானா? பூமி எங்கும் ட்ராவல் பண்ணுறான். ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவன் எப்படி ட்ராவல் பண்ணுறான்னா, பூமி எங்கும் தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க இல்லை, அல்லது நமக்கு தெரிந்த சில கண்ட்ரிகள், அந்த தேசங்களின் பெயர்கள் தெரிந்து வைத்து சொல்லுகிறோம், அவை அல்ல, பூமி முழுவதும் சுற்றி திரிந்து வருகிறேன். எதற்காக? எங்கே தேவனுடைய பிள்ளை இருக்கிறாள், எங்கே தேவனுடைய மகன் இருக்கிறான், எங்கே தேவனை பின்பற்றுகிற குடும்பம் இருக்கிறது, எங்கே தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள், அந்த ஐக்கியத்தை உடைக்க வேண்டும், அந்த உறவை கொள்ளையிட வேண்டும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் அவ்வளவு சுறுசுறுப்பாய் இயங்கும் பொழுது நாம் எத்தனை ஜாக்கிரதையாய் விழித்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிந்து சுறுசுறுப்பாய்
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் இராததினால் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, மறந்து விடாதீர்கள், அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். உங்களையும் என்னை விழுங்குவதற்காக கெர்ச்சிக்கிற சிங்கம் அல்ல, அவன் ஒரு டூப்ளிகேட். நான் சிங்கம், நான் சிங்கம், நான் சிங்கத்தை போல உன்னை பாய்ந்து பிடித்து விடுவேன், சிங்கத்தை போல கர்ஜிப்பேன், சிங்கத்தை போல சத்தம் கொடுப்பேன், சிங்கத்தை போல உன்னை எதிர்த்து வருவேன். சிங்கத்தை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாதது போல என்னையும் முன்னால் எதிர்த்து நிற்க முடியாது. நான் ஒரு சிங்கம் போல என்று சொல்லுகிறான். ஆனால் யூதர் ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அந்த டூப்ளிகேட் சிங்கத்தினுடைய குரலையும் தந்திரங்களையும் அறிந்தவர்களாய், யூதர் ராஜ சிங்கத்தின் சிங்கக்குட்டி நான், உன்னுடைய தந்திரங்களை நான் அறிந்திருக்கிறேன், என்னிடத்தில் நீ உன்னுடைய விளையாட்டை காண்பிக்க முடியாது என்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றோம் என்றால், அறிந்திருக்கிற பிசாசை அவமானப்படுத்த முடிந்த கிறிஸ்தவர்களாய் மாறி போக முடியும். ஆத்துமாக்களை காப்பாற்றி கொள்ள முடியும். எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட். பரிசுத்தரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உங்கள் அன்பு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் ஆத்துமாவை காத்து கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தை விட்டு நான் விலகாமல் ஆண்டவரே, ஆண்டவரே, மரியாள் அன்றைக்கு நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல, மார்த்தாள் பற்பல வேலைகளில் ஈடுபட்டு கவலைப்பட்டு கலங்கினதை போல நான் இராதபடி, தகப்பனே, உம்முடைய பாதத்தை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தாவே எனக்கு உதவி செய்துள்ளோம். நான் யூதர் ராஜ சிங்கத்தின் பிள்ளையாய் இருக்கிறேன் என்பதை இன்றைக்கு உணர்த்தினீரே. சிங்கம் போல சுற்றி திரிகிறவனுக்கு எந்த விதத்திலும் பயப்படாதபடி, அவனை எதிர்த்து நிற்கும்படி தேவனுடைய கிருபையும் அபிஷேகமும் என்னில் இறங்கட்டும். தூங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், சோம்பலாயிருக்கிற கிறிஸ்தவர்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நான் விழித்துக் கொள்ள கிருபை தாரும். உங்க சப்தத்தை இப்ப பரலோகம் கேட்கிறது. இவ்வளவு நேரம் பரலோகம் பேசின சப்தத்தை, பரலோகம் என் மூலமாய் பேசின வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள்.